அரவிந்த் துயில் எழுந்தான். கண் திறந்து கை கொப்பி வணங்கி தேய்த்து பார்த்து கொண்டு விழித்தான். இறைவா, என்னால் எல்லோருக்கும் எனக்கும் இனிய நாளாகுக என்றபடி எழுந்து சென்றான். காலை கடன்களை முடித்து வெளியே பால்கனியில் வந்து நின்றான். விடிந்து கொண்டு இருந்தது. நீளமும் இளஞ்சிவப்புமாக வானம் வண்ணமயமானதாய் காட்சியளித்தது. குயில்களும் கிளிகளும் கூவை கேட்டு புத்துணர்வு பெற்றான். பலவிதமான பறவைகள் வானில் கூட்டம் கூட்டமாக பறந்து அவனை உற்சாகமூட்டின. இந்த அதிகாலை பொழுதுதான் எத்தனை ரம்பியமானது! இந்த பறவைகளின் சுறுசுறுப்பை பார்க்கும்போது நமக்கும் அது தொற்று வியாதியாக ஒட்டி கொள்கிறதே என ஆச்சரியப்பட்டபடி திரும்பினான். அங்கே அவன் அம்மா குளித்த தலையில் ஈர தோலையுடன் அவர்களது தோட்டத்தில் பூத்து குலுங்கிய பலவிதமான பூக்களை பூஜைக்காக என பறித்து கொண்டிருக்க கண்டான். அவன் கீழே இறங்கி வந்த அதே நேரம் ஜானகியும் தோட்டத்தில் இருந்து உள்ளே வந்தாள். அம்மா என்று போய் பின்னால் இருந்து அவள் கழுத்தை கட்டி கொண்டான் அரவிந்த். என்னடா இது, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி அம்மா கழுத்தை கட்டிக்கிட்டு என செல்லமாக கடிந்து கொண்டாலும் ஜானகி முகத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சிதான். என்ன, எப்பவும் போல அம்மாவும் பிள்ளையும் காலங்காத்தால கொஞ்சலா என்று சிரித்தபடி கேட்டுக்கொண்டே வந்தார் தந்தை ரகுநந்தன். என்னடா அரவிந்த், சீக்கிரமே எழுந்துட்டியே, ஏதும் ஆபீஸ் வேலையா என்று விசாரித்தார். ஆமாம்மா, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங். அம்மா காப்பி என்று நினைவுபடுத்தினான். இதோ வந்துட்டேன் என அவசரமாக பூக்களை பூஜை அறையில் வைத்துவிட்டு போய் மூவருக்கும் காப்பியுடன் வந்தாள். டைனிங் டேபிளில் அமர்ந்து சின்ன கதைகள் பேசியபடி அம்மாவுடன் காப்பி அருந்த சிற்றுண்டி உண்ண அரவிந்துக்கு எப்பொழுதுமே பிடிக்கும். அந்த வேளையில் ஜானகிக்கு பொக்கிஷமானவை. மற்ற நேரங்களில் காலில் சக்கரம் கட்டியதை போல் பறக்கும் மகனும் தன் கணவரும் இந்த காலை பொழுதில் அவளுடன் கழிக்கும் இந்த பொழுதை அவள் என்றுமே அவளோடு எதிர்பார்ப்பாள். நடுவில் பல வருடங்கள் இந்த சந்தோஷம் மட்டுப்பட்டு இருந்தது. உள்ளார்ந்த நிறைவுடன் அவள் இந்த நேரங்களை மீண்டும் அனுபவிக்க தொடங்கி இருப்பது சமீபத்தில்தான் ஆயிற்று. அரவிந்துக்கும் 32 வயது. அவன் வயது பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் செய்து 1 அல்லது 2 குழந்தைகள் என நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கையில் அரவிந்திடம் திருமணம் பேச்சை எடுக்கவே பயந்தனர் அவன் பெற்றோர்கள். அந்த அளவு அவன் திருமணத்தையும் பெண்களையும் வெறுத்திருந்தான். அரவிந்த் காப்பி கொடுத்து, அம்மா நான் ஜாகிங் போயிட்டு வரேன் என்ற குரல் கொடுத்தபடி தன் ட்ராக் ஷூட்டில் வெளியே சென்றான். சில நேரம் அவன் தந்தை ரகுநந்தனுடன் கூட செல்வார். இப்பொழுது கோடை காலமாகையால் அவர் வீட்டினுள்ளே யோகா செய்யவே விரும்பினார். அரவிந்த் கிளம்பியதும் அவரும் தன் யோகா முடிக்கவென சென்றுவிட ஜானகி பூஜை அறையினுள் புகுந்து கொண்டாள். அரவிந்த் தன் நடை முடிந்து வீட்டிற்கு திரும்ப அவனது தாயின் மெல்லிய குரல் பூஜை அறையிலிருந்து கேட்டது. அபிராமி அந்தாதி சொல்லி முடித்து கற்பூர ஆரத்தி எடுத்து கண் மூடி தன் செல்வனின் நல்வாழ்விற்காகவும் தன் கணவரின் நல்வாழ்விற்காகவும் கடவுளை மனதார பிரார்த்தித்திருந்தாள் ஜானகி. அவள் ஆரத்தி தட்டுடன் வெளியே வர அரவிந்த் உள்ளே நுழைந்ததைக் கண்டு அவனுக்கு ஆரத்தி ஒற்றி எடுத்தாள். அரவிந்தும் போய் குளித்து ஆபீஸுக்கு ரெடியாகி ஆழ்ந்த நீல வண்ண ஷூட்டில் கீழே இறங்கி வர மூவரும் பேசிக்கொண்டே சிற்றுண்டி முடித்தனர். பாய்மா என்று அம்மாவின் கன்னத்தில் ஒரு சிறு முத்தம் வைத்துவிட்டு பாய்ப்பா என்று அவரிடமும் சென்று கூறிவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு பறந்து விட்டான். அரவிந்த் ஒரு ஆர்கிடெக்ட். அதற்குண்டான முதுகலை படிப்பை இந்தியாவில் முடித்து பின் இங்கிலாந்தில் போய் அதில் மேற்படிப்பும் 2 வருடம் முடித்து திரும்பி இருந்தான்.
அவனது தந்தை ஒரு இன்ஜினியர். அவருக்கென சின்ன அளவில் ஒரு தொழிற்சாலை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். கார்களுக்குண்டான உறுதி பாகங்களை தயாரித்தது அவர் தொழிற்கூடம். அரவிந்துக்கு பள்ளி நாட்களிலிருந்தே அதில் நாட்டமில்லை. கல்லூரியில் நுழையும் போது தன் தந்தையிடம் அதை சொல்ல அவரும் அவனை வற்புறுத்தவில்லை. அரவிந்த் படிப்பு தொழில் எல்லாம் அவரவர் இஷ்டம் போலதான் இருக்கணும்டா. நீ உனக்கு எது பிடிச்சிருக்கோ படி, ஆனா என்ன செய்யணும்னு நல்லா யோசிச்சு முடிவு செய்த முடிவுல நில்லு, அதுதான் முக்கியம் என அவனுக்கு அறிவுறுத்தினார். அதன்படி அரவிந்த் படித்து முடித்து அவன் கண்ட கனவின்படி இப்பொழுது தனக்கென ஒரு ஆர்கிடெக்ட் கன்சல்டன்சி கம்பெனியை நிறுவி நல்ல பேரும் வாங்கிவிட்டான். இப்பொழுது தமிழ்நாட்டில் அவனது கம்பெனி ரகுவம்சி ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் மிக பிரபலம். சென்னை வாசிகள் மட்டுமின்றி கோவை, மதுரை, திருச்சி, சேலம் போன்ற இடங்களிலும் அவனது ப்ராஜெக்ட்ஸ் நடந்து கொண்டு இருந்தன. அவனே ஒரு இளைஞன் என்பதால் மற்ற இளம் வல்லுநர்களை கண்டறிந்து வேலைக்கு எடுத்து நண்பர்கள் போல அவர்களுடனும் கூடி சகஜமாக பழகி அதே சமயம் நன்றாக வேலையும் வாங்கினான். அதில் அவனது தனித்திறமை மிளிர்ந்தது. அவன் செய்து கொடுத்த ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் அவன் திறமையை பறைசாற்றியது. அவனது ஸ்கோடா லாரா சென்னை அடையாற்றில் இருந்த அவனது ஆபீஸில் நுழைந்தது. சல்யூட் அடித்தபடி காவலாளி ஓடி வந்து கேட்டை திறந்தான். உள்ளே நுழைந்து பார்க் செய்துவிட்டு லிப்டில் ஏறி மேல்தளத்தில் உள்ள தனது அறையை அடைந்தான். அவனது அறையும் இன்னொரு தலைமை வல்லுநரின் அறையும் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலும் மட்டுமே மேல்தளத்தில். மற்றபடி ரிசப்ஷன் மேசை, கட்டட வரைகலை நிபுணர், டிசைனர்ஸ், ஜூனியர் ஆர்கிடெக்ட்ஸ் அறைகள் கீழேயே இருந்தன. இந்த இடம் மெயின் ரோட்டில் முக்கிய திருப்பத்தில் இருந்தது. எல்லார் கண்ணிலும் உடனே பளிச்செனப்படும். அதனால் இந்த இடம் விலைக்கு வந்தவுடன் அரவிந்த் வளைத்து போட்டு விட்டான். அங்கே தன் ஆபீஸை தன் ரசனைக்கு ஏற்றபடி அழகாக வடிவமைத்து கட்டினான். கடவுளை வணங்கி அவன் இருக்கையில் அமர்ந்து அன்று மீட்டிங்கிற்கு தேவையானதை புரட்டி பார்த்தான். தன் கூட பணிபுரியும் சற்று நடுத்தர வயதுள்ள ஸ்ரீனிவாசன் சாரை அவரது அறையில் கண்டு வேண்டிய சில விஷயங்களை சொல்லி கேட்டுவிட்டு, சார், உடனடியே பிரச்சனை நமக்கு இன்ஜினியர் டிசைனர் தான் இல்லையா என்றான். ஸ்ரீனிவாசன் சாரும், ஆமா அரவிந்த், என்னதான் இந்த 2 மாசமா நம்ம பசங்க மேனேஜ் பண்ணினாலும் நமக்குன்னு ஒரு இன்டீரியர் டிசைனர் கண்டிப்பா வேணும். எல்லா வேலைகளையும் நாமளே பார்க்க முடியாது. நம்ம வேலையே நமக்கு தலைக்கு மேல இருக்கே. தினம் தினம் வேலை பளு ஏறிக்கிட்டுல போயிருக்கு என்றார். அதில் சளைப்பில்லை, சந்தோஷமே காணப்பட்டது. அரவிந்த் அயராத உழைப்பால் அவன் உயர்ந்து வருவதை ஒரு மூத்த சகோதரர் போல கூட இருந்து பார்த்து சந்தோஷமாக கை கொடுப்பவர் அவர். அரவிந்தும் அவரை தன் அண்ணனாகவே எண்ணினான். ஆமா, நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நாம நேர்முகத்துக்கு அழைத்து யாரையேனும் தேர்ந்தெடுத்து அமர்த்தி பழக்கி எல்லாம் செய்ய எப்படியும் 3 மாசமாவது ஆகும். அதுக்காக இந்த ஈசிஆர் ப்ராஜெக்டை பார்க்க வைக்க முடியாது. பார்ட்டி அவசரப்படுறாங்க. அதனால எனக்கு ஒரு யோசனை சார் என்று நிறுத்தினான். என்ன என்பதை போல அவர் பார்க்க, நம்ம தினேஷ் அசோசியேட்ஸ் இருக்காங்க இல்ல, அதான் சார், சிட்டியில் மற்றொரு பிரபல ஆர்கிடெக்ட் தினேஷ் என் நண்பன் தான். ஸ்கூல் வரை ஒன்னா தான் படித்தோம். ரொம்ப நெருக்கம் இல்லைனாலும் நல்லவன். மேலே சொல்லு என்பதை போல பார்த்திருந்தார் ஸ்ரீனிவாசன். அவன்கிட்ட இந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு மட்டும் அவனோட இன்டீரியர் டிசைனர் யாரையாகிலும் நமக்கு உதவிக்கு அனுப்பும்படி நான் ரிக்வெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதற்குள்ளாக
நாம யாரையாகிலும் தேர்ந்தெடுத்துடலாம். என்ன சொல்றீங்க என அவர் முகம் பார்த்தான். நல்ல யோசனை தான், கேட்டு பாருங்க. அமைஞ்சா நல்லது. நானும் இன்னைக்கே நம்ம காரியதர்சி மூலமாக பத்திரிகையிலும் ஆன்லைனிலும் நமக்கு தேவைப்படும் இன்டீரியர் டிசைனருக்கு விளம்பரம் போட ஏற்பாடு பண்ணிடுறேன் என்றார். சரி என இருவரும் அவரவர் வேலையில் பிஸியாகினர். அரவிந்த் கீழே இறங்கி வந்து அங்கு பணியாற்றும் எல்லோரையும் கண்டு விஷ் செய்து அந்நாளுக்கு உண்டான வேலை சரியாக நடக்கிறதா என்று பார்த்துவிட்டு மேலே சென்று தினேஷிற்கு ஃபோன் செய்தான். ஹைடா தினேஷ், எப்படி இருக்க? ஓ, நான் நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு என்று விசாரித்தான். என்னடா அரவிந்த், அதிசயமா என் ஞாபகம் வந்து கூப்பிட்டு இருக்க? நான் நல்லா இருக்கேன். உன் கம்பெனி லீட்ல இருக்கும்போது எங்களுடையது எப்பொழுதும் நம்பர் 2 தானே. என்னடா பார்த்தே நாளாச்சு, ரொம்ப பிஸி நீ என்றான் சிரித்தபடி. அதில் எந்த வேற்றுமையும் இல்லை. அங்கடா, உனக்கு தெரியாததா? ஒளியவே இல்லை. எனக்கு உன்னோட ஒரு உதவி வேணுமே தினேஷ் என்றான். என்னடா சொல்லு. நீ எப்பொழுதும் ஒன்று கேட்காதவன், செய்ய காத்திருக்கேன் என்றான் ஆர்வமாக. நான் ஒரு இக்கட்டில் மாட்டியிருக்கேன். எனக்கு இங்கே ஈசிஆரில் ஒரு ப்ராஜெக்ட், ரொம்ப நாளாக தெரிஞ்ச ஒரு நல்ல பார்ட்டி. அவங்க ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிக்க எனக்கு ஒரு இன்டீரியர் டிசைனர் தேவைப்படுறாங்க. ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஓகே. உன்கிட்ட வேலை செய்கிறவங்களையே நல்லவங்களா திறமசாலியா யாரையாயினும் அனுப்ப முடியுமா? ஒரு நாள் பொழுதுல சில மணி நேரம் எங்க வேலைக்கு ஒதுக்குனாலும் போதுண்டா என்றான் கெஞ்சும் குரலில். ஓ அப்படியா, சரி நான் பார்க்குறேன். இப்போதைக்கு 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆள், அவன் கொஞ்சம் வேலைக்கு சுணங்குபவன். ஒரு லேடி இருக்காங்க, ரொம்ப பிரைட். அவங்களுக்கு இங்கே ஃபுல் வேலை இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு அங்கே திறமைக்கு ஏற்ப என்னால் அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியல. அவங்க கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன்டா என்றான் தினேஷ். ரொம்ப தேங்க்ஸ்டா, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் என்றான் நெஞ்சார்ந்து அரவிந்த். டேய் என்னடா, என்ன பெரிய வார்த்தையெல்லாம். நம்ம துறையில் இதெல்லாம் சகஜம்தானே, விடுடா, நான் பேசிட்டு கூப்பிடுறேன் என்றான். அவள் அந்த பெண் ஒத்துக்கொள்ள வேண்டுமே என வேண்டியபடி தன் மீட்டிங்கை கவனிக்க சென்றான் அரவிந்த். அதுவும் ஒரு முக்கிய கிளைண்ட், அதிலும் அரசியல் செல்வாக்கு கொண்டவர். அவனை பேசி பேசியே பிழிந்தெடுத்து விட்டார் மனிதர். அரவிந்த் வெறித்து கலைத்து விட்டான். அப்பொழுதுதான் பார்த்தான், தினேஷிடமிருந்து 2 மிஸ்டு கால். உடனே அழைக்க அவனை எடுத்தான். சாரிடா, ஒரு முக்கியமான மீட்டிங் என்றான் அரவிந்த். இட்ஸ் ஓகே, நான் அவங்க கிட்ட பேசிட்டேன். அவங்க கொஞ்சம் தயங்கினாங்க. சில நாட்களுக்கு தான் சொல்லி ஒப்புக்க வச்சுட்டேன். சேஸ் பூர்ணிமா, இளம் வயது பெண் தான், நல்ல திறமை, சுறுசுறுப்பு. அவங்க கலர் ஸ்க்ரீம் எல்லாமே ரொம்ப அழகா கண்ணுக்கு இதமாக இருக்கும். அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே பழமையும் புதுமையும் அவங்க பிளெண்ட் பண்ணுற அழகு தான் என்று வர்ணித்து கொண்டே போனான் தினேஷ். அரவிந்துக்கோ ஒரு ப்ராஜெக்ட், அதை யாராகிலும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துட்டா பிறகு பார்த்துக்கலாம் என்றவரை மட்டுமே மனதில் இருந்தது. சரிடா, அப்போ நாளைக்கே வர முடியுமா? எர்லியர் த பெட்டர் என்றான் அரவிந்த். சரி, வர சொல்கிறேன். உன் ஆஃபீஸுக்கு தானே? நாளை காலை 11 மணிக்கு அங்கே இருப்பாங்க பூர்ணிமா என்று முடித்தான் தினேஷ். அப்பா, ஒரு கவலை விட்டது என்று பெருமூச்சு விட்டான் அரவிந்த், வரப்போவது அறியாமல். அடுத்த நாள் நல்லபடி விடிய அரவிந்த் எப்பொழுதும் போல அம்மாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பி ஆபீஸுக்கு வந்தான். டார்க் கிரேயில் ஷூட் அணிந்து அதற்கு ஏற்றபடி அரக்கு நிற டை அணிந்து கம்பீரமாக தனது அறையில் அமர்ந்தபடி வேலையில் மூழ்கியிருக்க, சார் 1 minute, மிஸ் பூர்ணிமா இஸ் இயர் டு see you என்றால் வரவேற்பாளர் வனிதா. உடனே மலர்ந்து, ஓ குட், மேலே அனுப்புங்க என்றான். சில நிமிடங்களில் மெல்ல கதவை தட்டியபடி ஒரு இளம்பெண் உள்ளே நுழைந்தாள்.
5½ அடி உயரத்தில், சந்தன நிறத்தில் நெடுவென திட்டமான உடலுடன் இருந்தாள். கருவிழிகளும் சிவந்த உதடுகளுமாக இடுப்பை தாண்டி தலைந்து நிற்கும் நீல தலைமுடியை தளர பின்னி இருந்தாள். எந்தவித செயற்கை அலங்காரமும் இல்லாத போது மிக கலையான அமைதியான அழகுடன் இருந்தாள் பூர்ணிமா. தலை நிமிர்த்தாமலே அவளை கமின் என்றவன் அவள் உள்ளே வந்ததும் அமர சொல்லி கை காட்டினான். அவளும் அமர்ந்து இருவரும் ஒரு சேர நிமிர்ந்து ஒருவரை ஒருவர் கண்டு திகைத்து திடுக்கிட்டு கண்கள் வெளியே தெரித்து விடுமோ என பார்த்து கொண்டனர். அவனுக்கு அவளை கண்டு, பூர்ணிமாவா? இவளா? இவ பூர்ணி அல்லவா? ஓ ஆமாம், மறந்தே விட்டது. பூர்ணிமாவை தான் எல்லோரும் பூரணி என்று அழைத்தனர். இவள் இங்கே எப்படி? யாரை நான் இந்த ஜென்மத்தில் பார்க்கவே கூடாது என்று நினைத்தேனோ அவளை என் ஆபீஸ்லேயே இன்று பார்க்க வைத்து விட்டாயே இறைவா என்ற கோபம், ஆத்திரம், சோகம் என தன் உணர்வுகளோடு போராடினான் அரவிந்த். அவளது நிலைமையில் சற்றே மாறுதல். அவனை கண்டு திகைத்தாலும் ஒரு சின்ன சந்தோஷம், ஆச்சரியம், கூடவே சோகம் என அவள் கண்களில் கோடி உணர்ச்சிகளை உணர்த்தின. தினேஷ் அனுப்பிச்சாரு என்றால் மெல்ல தன் ரெசியூம் ஃபைலை அவன் அருகில் மேசை மேல் வைத்தபடி. அவனின் கனல் பறக்கும் பார்வையை சமாளிக்க முடியாது தலை குனிந்து கொண்டாள். அரவிந்திற்கோ அவனது ஆத்திரத்தை அடக்க ஆளுவதே மிக சிரமமாக இருந்தது. நீதானு தெரிஞ்சிருந்தா கூப்பிட்டு இருக்கவே மாட்டேன். இந்த ஜென்மத்துல மறுபடி உன்னை சந்திக்கவே கூடாதுன்னு நினைச்சிருந்தேன் என அரற்றி கொண்டான். அவள் எப்பொழுதும் போல அவள் கீழுதட்டை மேல் பல்லால் கடித்தபடி தலை குனிந்திருந்தாள். பெண் மெல்ல, நீங்கள் தானே எனக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா 2 பேருக்கும் மேலும் தர்ம சங்கடம் ஏற்படுத்தாமல் நான் வர மறுத்திருப்பேன் என்றாள். வறண்ட பார்வையோடு அந்நிலையில் அவன் மனது பாறாங்கல்லாய் இருந்தது. இதனிடையே ஸ்ரீனிவாசன் உள்ளே வந்தார். கடமையென இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தான். அவர் பூர்ணிமாவை சில கேள்விகள் கேட்டார். அவளது ரெசியூம் ஃபைலை எடுத்து படித்து பார்த்தார். அவளது ஆல்பத்தை புரட்டி அவளது போர்ட்ஃபோலியோவை பார்த்தவர் அசந்து விட்டார். அரவிந்த், ஷீ இஸ் ரியலி குட். நமக்கு இவங்களை போன்ற ஒருவர் தான் அவசியம் தேவை. ஏதோ இப்போதைக்கேனும் பிரச்சனை தீர்ந்தது. மிஸ் பூர்ணிமா, இன்னையிலிருந்து வேலை ஆரம்பிக்க முடியும் இல்லையா என்றார் அவர், உள் விஷயங்கள் எதுவும் அறியாமல். அரவிந்த் கூப்பிட்டதால் அவனுக்கும் சம்பந்தமே என எடுத்துக்கொண்டார் போலும். பூர்ணிமா ஒன்றும் சொல்லாமல் அவனை ஏறிட்டாள். நிலைமையை யோசித்து அவனும் ஸ்ரீனிவாசனை பார்த்தபடி, சார், இவங்களுக்கு கன்சல்டன்ட் மாதிரி ஆர்டர் ரெடி பண்ண சொல்லுங்க. ஆன் பீஸ் பேசிக்ஸ்னு போட சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட் முடியும் வரை மட்டுமே என்றான் அழுத்தம் திருத்தமாக. அவளை வெறுப்பாக பார்த்தபடி. அவள் மௌனமாக தலையாட்டி தன் சம்மதத்தை தெரிவித்தாள். வாங்க பூர்ணிமா, இந்த ப்ராஜெக்ட் பற்றின விவரங்களை சொல்றேன் என ஸ்ரீனிவாசன் அவளை அழைத்து கொண்டு சென்றார். அவனை மெல்ல திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவர் பின்னால் சென்றாள் பூர்ணிமா. வெளியே செல்பவளையே பார்த்தபடி 5 பெருமூச்செறிந்தான் அரவிந்த். என்ன இப்படி சோதிக்க வேண்டுமா இறைவா என பொறுமினான். வேலையில் கவனம் சிதறியது. தலைவலி மண்டையை பிளந்தது. மதிய நேரம் வரை பல்லை கடித்து கொண்டு முக்கியமாக தான் இருந்து கவனிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடித்துவிட்டு ஸ்ரீனிவாசனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். ஆச்சரியத்துடன் பார்த்த அம்மாவை கண்டு, ஒண்ணுமில்லம்மா, ஒரே தலைவலி, படுத்துக்க போறேன், யாரையும் டிஸ்டர்ப் செய்ய வேண்டான்னு சொல்லிடுங்க என்று கூறிவிட்டு அவள் ஏதும் பேசும் முன் மேலே தன் அறைக்குள் சென்று தாளிட்டு கொண்டான். அவன் போவதையே பார்த்த ஜானகி துணுக்குற்றாள். சில வருடங்கள் முன்வரை நித்தமும் இப்படி இருந்தவன் தானே அரவிந்த். இப்பொழுதுதான் சிறிது கலகலப்பாக இருக்க தொடங்கியிருந்தான். திரும்பவுமா என பயந்தார் அவர். அங்கே அறையில் தன் படுக்கையில் போய் விழுந்தான் அரவிந்த். தூக்கம் பிடிக்கவில்லை. மனம் இரத்த கலரியாக வலித்தது.
யாரை மறந்து மனதிலிருந்து தூக்கி எறிந்து விட்டேன் என இருந்தேனோ அவளை கண் முன்னே கண்டு இதயம் வலித்தது. பூர்ணிமா, அவனது பூரணி. மனம் ஏங்கியது. ஏண்டி என்னை இப்படி சித்திரவதை செய்கிற? உன்னை யாரடி இப்போ என் வாழ்வில் திரும்ப வர சொன்னது என திட்டிக் கொண்டான். பூரணி, என் பூமா, என் ராணி என்றெல்லாம் அவன் கொஞ்சி கொஞ்சி கூப்பிட்டு மகிழ்ந்த அவனது ஆருயிர் காதலி பூர்ணிமா. அவன் அப்பொழுது பிஏ கடைசி ஆண்டு படித்து கொண்டிருந்தான். அந்த வருட ஆரம்பத்தில் பூர்ணிமா அவனது கல்லூரியில் 1ஆம் ஆண்டு சேர்ந்தாள். முதலில் அவளை கண்ட காட்சி அவன் மனதில் அழகோவியமாய் பதிந்து போனது. அவள் மத்தியதர பிரமாண வகுப்பை சேர்ந்தவள். முதல் நாள் கல்லூரியில் அழகிய மயில் கழுத்து நிறப்பட்டு பாவாடையும் தகுந்தாற் போன்ற ரவிக்கை தாவணியுடன் வந்திருந்தாள். அவளது முடி நீண்டு அவள் பிண்டத்தை தொட்டது. அதை ஆற்று பின்னல் போல் விரித்து விட்டிருந்தாள். கார்மேகமோ மயில் தொகையோ என அவள் முடி விரிந்து பரவி அவளை ஒரு அழகிய மயிலாக தோற்றமளிக்க செய்தது. முதல் பார்வையிலே சொக்கி போனான் அரவிந்த். யாரடாது அந்த மயில் என்று கேட்டான் தன் நண்பர்களிடம். அனாவசியமாக அவன் பெண்களை பற்றி மற்ற மாணவர்கள் போல எந்த கேலி கிண்டலும் ஈடுபட்டதில்லை. அவனை சாமியார் என்றே கிண்டல் செய்வர் மற்ற நண்பர்கள். அவன் இந்த கேள்வியை கேட்டதும் எல்லோருக்கும் ஆச்சரியம். என்னடா மச்சி, முதல் நாளே விழுந்துட்டா இருக்கு? அவ வருஷம்டா. இன்னைக்கு தானே அவங்களுக்கு முதல் நாள். அதான் எல்லா கலரும் கண்கொள்ள காட்சியா அணிவகுத்து போகுதுங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா என்றான் அவனது நண்பன். அவனை முறைத்த அரவிந்த், டே டீசெண்டா பேச கத்துக்கங்கடா என்று எச்சரித்தான். ஆரம்பிச்சிட்டான்டா பிரசங்கத்தை என்று அழுத்து கொண்டனர் சாரதியும் சேகரும். டே மச்சி, உனக்கு இதெல்லாம் பிடிக்கலனா ஒதுங்கிக்க. எங்களுக்கு பிரசங்கம் பண்ணாதடா சாமி என்று வாரினர். எப்படியோ போங்க என்று அவன் தன் கிளாஸிற்கு சென்றான். அங்கு பாடத்தின் மத்தியிலும் அவளை அவன் கண்ட காட்சியே ஓடியது. 2வது வகுப்பு காலியாக இருக்க அவன் வெளியே வந்தான். அவளை மரத்தடியில் வைத்து மற்ற சீனியர்ஸ் ராகிங் செய்து கொண்டு இருப்பதைக் கண்டு அங்கு சென்றான். அவள் மிரண்ட விழியும் பயந்த முகமுமாய் நின்று கொண்டிருந்தாள். மருண்ட மானாய் தெரிந்தாள் அவன் கண்களுக்கு. பேர் என்ன என்றான் ஒருவன். மெல்லிய குரலில் பூர்ணிமா என்றாள். அதென்ன பேர் புதுசா இருக்கு என்று வாரினர். அவள் பதில் ஏதும் பேசாமல் நின்றாள். சீனியர்ஸ் கேட்டா பதில் சொல்லணும் என்று மிரட்டினான் ஒருவன். என்ன இவ்வளோ பெரிய தலைமுடி? யாரை சுற்றி மடக்கி அதுல முடிச்சிக்க போற? நாளையிலேருந்து விரிச்சு விட்டுட்டு காளி அவதாரமா வரக்கூடாது, தெரிஞ்சுதா என்றான் ஒருவன். அவள் பயந்து போய் தலையாட்டினாள். அதற்கு மேல் அரவிந்துக்கு பொறுக்கவில்லை. டே, என்னடா ஓவரா ஓட்டுறீங்க? நீங்க போங்க மேடம், இவங்க இப்படிதான், இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. டே, அவங்க ட்ரெஸ் பண்ற விதத்தை பத்தி எல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது, அது அவங்க சொந்த விஷயம் என்றான். போச்சுடா, ஆரம்பிச்சிட்டான். அம்மா தாயே, போம்மா, உனக்கு சாமியார் சப்போர்ட்டுக்கு வந்துட்டார். இவனோட மல்லுக்கட்டை நம்மளால முடியாது. அதை விட உன்னை விட்டுட்டு வேற ஏதேனும் பொண்ணை நாங்க ரேக் பண்ணிக்கிறோம் என்று கும்பிடு போட்டான் சாரதி. அவள் அவனை ஏறிட்டு ஒரு நன்றி பார்வை வீசிவிட்டு மெல்ல நடந்து போய்விட்டாள். மதிய சாப்பாட்டு நேரத்தில் அவளை மீண்டும் கண்டான். இப்பொழுது கூட இரு பெண்கள் சிநேகிதம் கிடைத்ததும் போலும் அவர்களோடு சன்ன குரலில் ஏதோ பேசியபடியே சின்ன ஸ்டீல் டிஃபன் பாக்ஸிலிருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். தன் நீல முடியை அழகாக பின்னலிட்டு தொங்க விட்டிருந்தாள். சீனியர்ஸ் பேசியதை கேட்டு பயந்து விட்டாலோ அல்லது முடி காய்ந்து விட்டதோ, அழகிய கருநாகமாக நீண்டு தொங்கியது.